லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். என்ன கேக்குறீங்க? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலும் நான் தொடர்ந்து பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று வருகிறேன். தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாக இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம்தான் நாளை ஆட்சிக்கு வர முடியும். தமிழ்நாட்டை ஆளுகிற சக்தி தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை மக்கள் இன்றைக்கு எழுச்சியாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். தேர்தல் முடிவுகள் சிறப்பாக இருக்கும். தலைவர் விஜயோட கடல் சுற்றுப்பயணம் 3வது முறை ரத்து செய்யப்பட்டது. இல்லை, அது சில நேரங்களில் விதிமுறைகள் உங்களுக்கு இருக்கிறது. நான் கூட பெருமாநல்லூரில் நிகழ்ச்சி நடத்துகிற போது 3:15 மணிக்கு தான் எனக்கு அனுமதி கொடுத்த மிட் நைட். அப்படி என்றால் அந்த அனுமதி பெறுவது என்பது கடினமாக இருக்கிறது. அதற்கு பிறகு அதற்கான ஏற்பாடுகளை செய்ய இயலாத சூழ்நிலை இருக்கிறது. ரோட் ஷோ என்பது உங்களுக்கு தெரியாது ஒன்றல்ல. அங்கே அவருக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு பேரிகேட் போட முடிவதில்லை. இது போன்ற பல்வேறு இடர்பாடுகள் அவருக்கு இருக்கிறது. மற்றவர்களுக்கு அது போன்ற நிலைகள் இல்லை. 4-5 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. இருக்க நிலையில பல மாவட்டத்தில் இன்னும் விஜய் போகல. இல்லை, சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரையிலும் அவருக்கு இருக்கிற இடர்பாடுகள் அனைத்தும் மக்களுக்கு தெரியும். மக்கள் ஒருமனதாகவே நினைக்கிறார்கள். அவரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அரியணையை அமர்த்துவதுதான் நம்முடைய 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஒரு வரலாறு படைக்க வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களுடைய உணர்வு. ஆகவே அவருடைய சுற்றுப்பயணம் எவ்வளவு பகுதிக்கு சென்றிருக்கிறார் என்பதை கூட நாம் மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அவருக்கு இருக்கிற இடர்பாடுகள், அவருக்கு இருக்கிற இன்னல்கள், அவருக்கு இருக்கிற பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. ஆகவே ஒருமனதாக மக்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் விரும்புகிறார்கள். 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கிற நான் கொடையாக கருதுகிறேன். அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வருவார். 234 தொகுதியில் வென்று காட்டுவார். ஒவ்வொரு முறை பிரச்சாரத்திலையும் விஜய் அவர்கள் மறக்காம சொல்றது காவேக்காகவும் திமுகவும் தான் போட்டாங்க. ஆனால் திமுகவோட எந்த ஒரு பிரச்சாரத்தையும் எந்த ஒரு தலைவர்களும் சரி இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. இல்லை, பொதுவாக வந்து நான் என்ன சொல்றேன்னாங்க, நமக்கும் திமுக தான் போட்டி. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் திமுகவுக்கும் அண்ணா திமுக கூட்டு கொள்ளை. சுருக்கமாக சொல்ல போனால் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஹைவேஸ் மினிஸ்டர் வேலுக்கு மெடிக்கல் காலேஜ். இவங்க இப்போ ஆட்சியில் இருக்கிற போது எத்தனால் அந்தியூர் பக்கத்தில் சேக்கோ ஃபேக்டரி எத்தனால். இது திமுக ஆட்சியில் நடக்குது. யார்? எடப்பாடி பழனிசாமி மைத்துனர். அப்படி என்றால் கூட்டு நடைபெறுகிறது, கூட்டுக்கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இருவரும் தான் இருக்க வேண்டும் விரும்புகிறார்கள். இதுதான் இன்றைய சூழ்நிலை. இதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு நல்லாட்சி, தூய்மையான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற வேண்டும். மக்களாட்சி மலர்ந்திடல் வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலைவருடைய எண்ணம். அந்த எண்ணம் நிறைவேறுகிற காலம் 23ஆம் தேதி. அந்த தீர்ப்பு என்பது ஒரு வரலாறு படைக்கிற தீர்ப்பாக இருக்கும். இல்லை, அவருக்கு எப்படின்னா தோல்வி பயத்தில் குழம்பு போயிட்டார். அதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. சாக்கடை கிட்ட நின்றுட்டு கல்லை வீசணும்னா என்னாகுங்க? சாக்கடை நம்மையில் அடிக்கும். குப்பை கிட்ட போய் குப்பை மேட்டில் போய் நின்றுட்டு கிளறி விட்டோம் என்னாக்கு? அந்த நாத்தை எப்படி இருக்கு? இது மாதிரி தான் இருக்குது அவர் பேச்சு. என்ன ஆதாரம் இல்லை? எனக்கு ஆதாரத்தை எடுத்து விட்டோம்னா தாங்காது. நான் எப்போ வந்தாலும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவர் எப்போ வந்தாலும் தெரியும். அவர் எப்படிப்பட்டவன்னு தெரியும். தெரிஞ்சுட்டு என்கிட்ட கேள்வி கேட்கறது, அருள் கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறது தான். எல்லாம் தெரிந்து ஒரு கேள்வியை போட்டு அதில் ஒரு டிவியில் ஓட்டணும்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. எல்லாம் நடந்தது முடிந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது. 79 என்னது, அதுக்கப்புறம் 89 யார் சீட்டு வாங்கி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் என்னது, 2009 அம்மா நீக்கினதுக்கு பிறகு எப்படி யார் கொண்டு வந்து சேர்த்துனாங்கிறதுல உங்களுக்கு தெரியும். நான் அதையெல்லாம் சொல்ல விரும்பலை. இல்லை, விரும்பலை. இல்லை, நீங்கள் இல்லை அப்படி இருக்கு. நான் அப்படி சொல்லி முத்துச்சாமி அங்கேருந்து மகிழ்ச்சியோடு இருக்கார். முத்துச்சாமி கூட பேசிட்டு தான் இருக்கார், மகிழ்ச்சியாக தான் இருக்கார். ஒன்று, என்னுடைய தொகுதியில் இருக்கிற 2 முறை யார் முனிசிபல் சேர்மன் யாருங்க? நம் பாரதியுடைய மனைவி. 2 முறை சேர்மன். 1 ரூபா செலவு பண்ணாது. யார் உருவாக்குனா? 3 சேர்மன் நம்முடைய தொகுதியில் யார் உருவாக்குனா? இவரோட போயிருக்காங்க பிரசிடண்ட் 3 பேர். இப்போ யார் உருவாக்குனா?
இவரோட போயிருக்க நகர செயலர் யார் உருவாக்குனா? நான் தான் நகர செயலர் போட்டு அவர் தான் கொண்டு வந்தேன். 13 பேர் கண்டிப்பாக சேர்மன் ஆக முடியல. இதுதான் நிலை. ஆகவே தான் என்னுடைய நிலையை வெளிப்படுத்துகிறேன். இவரை போலலாம் நான் வந்து எல்லாரும் ஏமாற்ற மாட்டேன். யார் 20 கோடி வச்சுருக்கான்னு கொண்டு வர சொன்னார். கடைசியில் ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்தாரு. இது போன்ற ஏமாற்றத்தை செய்கிற அரசியல்வாதி நான் அல்ல. காலம் அதற்கு பதில் சொல்லும். இது போல ஏதாவது ரகசியங்கள் ஏதாவது இருக்கா? நிறைய ரகசியம் இருக்கு, சொல்ல முடியாது. ரகசியம், அது பரம ரகசியம், வெளியே சொல்ல முடியாது. சிதம்பர ரகசியம் இல்ல கேளுங்க. இவர் எங்க ஓரம் கட்டினாரு, அவர் வந்தாங்க. அம்மா எப்படி வச்சிருந்தா எனக்கு தெரியும். நீங்க பாத்திருக்கீங்க. 10 கேம்பெயின் நான் போனேன். அது சில காரணங்கள். இவங்க தான் 2009 நீக்கி விட்டாங்களா. அப்புறம் அதுக்கு என்ன பண்றது? நீக்கி விட்டதுக்கப்புறம் நான் தான் கூட்டிட்டு போய் அம்மாட்ட சொல்லி வாரியம் போட சொல்லி செஞ்சதே நான். அது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காண்ட கேட்ட சொல்லுவாங்க. என்னைக்கெல்லாம் ஒரு பதவி கொடுத்தான்னு சொல்லுது தவறு. நான் வந்து முன்மொழின்னு சொன்னாலும் இவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? நான் கேட்குறேன். ஒரே கேள்வி தான் உங்களுக்கு. நாங்கள் எல்லாரும் என்னோட 64 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. நாங்கள் முன்மொழின்னா இவர் எப்படி முதலமைச்சர் ஆகிருக்க முடியும்? எனக்கு பதவி கொடுத்தான்னு சொல்லுது. அதான் சொன்ன பாருங்க. தோல்வி பயத்தால் குழம்பி போயிருக்கிறார். என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கார். இதுதான் நிலை. வேலூர் கூட்டத்திற்கு முன்னால ஒரு பக்கம் தலைவர் படம், நம்முடைய தளபதி படம், அம்மா படம் வச்சு ஒரு பாக்கெட் வச்சுட்டு போனோம். வேலூர் கூட்டத்திலே பஸ்ல ஏறும்போது என்னை பார்த்தா நல்லா திரும்பி கண்டுக்கிறார். அடுத்து நான் அழைத்தா, சார் உங்களை பார்க்கணுமே அப்படின்னாரு. என்ன நம்மளை பார்க்கணும் டெய்லி பார்க்கறாரு. போனேன். சார் அம்மா படத்தையும் வச்சுக்கங்க சார், அப்பத்தான சார் எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்ன ஒரு தலைவன் யாராவது இருக்கிறாங்க சொல்லுங்க. எப்படிப்பட்ட மனிதனை தலைவர்கள் நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்பதை தான் நான் உணர்கிறேன். நான் எதற்காக சொல்லி சொன்னால் அப்புறம் ஒருத்தர் போக முடியாது. கண்டிப்பா அடுத்த முறை வெற்றி விழாவிற்காக அவர் கொண்டு வந்து நான் ஊரோட காட்டி கவலைப்படுறேன். வரும்போது போலீஸ் கிலத்துல ஆயிரக்கணக்கில் 10,000 போலீஸ் இப்ப கிளீரா கூட்டிட்டு போயிடுவோம். அப்ப 100 பேர் வர மாட்டேங்க பாடுறப்பான்னு நாங்க படுற பாடு எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? அவர் கொண்டு வந்து திருப்பி கொண்டு வரதுல எங்களுக்கு அண்ணாமலை திருப்பி போயிடும். அவர் போடுற கண்டிஷன் அப்படி. பெருமானவர்கள் கூட்டம் நடத்தணும். 3 நாள் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணோம். நைட்டு 3:15 மணிக்கு எனக்கு உத்தரவு கொடுக்குறாங்க. நாளைக்கு காத்தால வரதா வேண்டாம தடுமாறி போயிட்டு 3:15 மணிக்கு இந்த 21 கண்டிஷனை ஏற்று கையெழுத்து போட்டாங்க. அப்படின்னா இவர் எங்கேயுமே வரக்கூடாதுங்கிறது இந்த திமுக ஆட்சியுடைய நோக்கம், மற்றவருடைய நோக்கம் இதுதான். ஆனால் அவரை பொறுத்தவரையும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 1000 கோடி ஜனநாயக படம் வந்து 1000 கோடி அவருக்கு வருவாய் வந்திருக்கு. அதை இழந்தார். இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. நான் எதற்காக சொல்லேன் சொன்னால், சிபிஐ கேஸ் அதற்கு பிறகு 21 விதிமுறைகள் இத்தனையும் தாண்டி ஒரு தலைவர் துணிந்து வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற போகிறேன், மக்களின் பின்னாலே இருக்கிறார் என்று சொன்ன தலைவர் நம்முடைய தலைவரை தவிர ஆகல. எனக்கு நாளைக்கு உள்துறை அமைச்சர் அங்க வர்றார் சிவகிரிக்கு. அவர் வர்றதுக்கு எப்படின்னா, கூட்டிட்டு வர்றதுக்கு 500, உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு 500, கை ஆட்டுறதுக்கு 250. நான் கேட்கிறேன், ₹1 கூட இல்லாமல் வருகிற கூட்டம் தான் நம்முடைய தளபதி கூட்டம். இந்த கூட்டத்தை பத்தி அவர் தெரியும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இவர் சொன்னார் முன்னால. நான் ஏன் சொல்றேன்னா, பாரதிய ஜனதா கட்சி தான் இங்க எம்எல்ஏ வந்தாங்க 222 ஓட்டுல. இந்த ரோட்ல 222 ஓட்டுல மறுமணம் கொண்டு வந்து உடனே வந்துட்டாங்க. அவரு பிஜேபி தான் நம்ம கட்சியில நம்ம பழனிசாமி தியாகம் பண்றவங்களுக்குலாம் கொடுத்துருவார் சீட்டு. ஆற்றல் அசோக் அவர் பெரிய தியாகமணி கட்சிக்கு வந்தாரா, அவருக்கு சீட்டை கொடுத்தாரு. அவர் 5 இடத்துல இட்லி கடை வச்சார். திறந்தாரு, தேர்தல் முடிஞ்சு சாத்திட்டு அமெரிக்கா போயிட்டார். ஏப்பா இன்னொன்னு இறக்கி விட்டுருக்கு சாப்பாடு கொடுக்குறது, அது எத்தனை நாளைக்கு நடக்க போகுது? நான் கேட்கிறேன். குடும்பமே சாப்பாடு கொடுத்து ஏமாத்தலாம் நினைச்சா யாராச்சும் ஏமாறக்கு மக்கள் அவ்வளவு விழிப்பில்லாத மக்களா? நான் கேட்கிறேன். இதெல்லாம் நடக்காது. நாளைக்கு வந்து சொல்லியிருக்காங்க 2500 கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. விட்டுருங்க, நம்ம விட்டு பாவம்
ஏன்னா அடுத்த பைக்கில் விட்டுறாங்க ஜென்ஸ், அதை நிறுத்தி. ஏன்னா லேடிஸ் ஆனாலும் கொடுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு முன்னுரிமையே லேடிஸ் தான், கவலைப்பட வேண்டியதில்லை. சத்தியம் சிவனும் ஒன்றாக இருக்கிற ஒரே கட்சி நம்முடைய டிவிக்கே தான். எதுக்காக சொல்லணும்னா, ஒவ்வொரு தலைவரும் ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கிறது, மனிதனையும் இருக்கிறது. அவர் சிந்திக்கிறார், செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த மாற்றம் தமிழகத்திலே வருகிற போது அன்பு சோழர் இன்றைக்கு இருக்கிறாரே பொறியாளர் சண்முகம் அவர்கள் வந்தவர்களும் பார்த்து முடிச்சிட்டாரு. இது என்னங்க நம்மளுக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டமா வெற்றி விழா கூட்டமா எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாரு. எங்களோட வர காரணம் ஆர்ப்பரித்து வருகிற மக்கள், வெற்றியை நிர்ணயிக்கிற மக்கள். நான் எதுக்காக சொன்னா, எல்லாரும் வருவாங்க, காசு கொடுப்பாங்க. நீ காசை வாங்கி விட்டுறாதீங்க, எல்லா காசும் கொடுங்க, எல்லாம் லஞ்சம் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுல இருந்து களை விட்டு கீழே இறங்கணும், விசில் ஊற்றி முடிச்சிருங்க. விசில் அடிச்சுட்டா வேலை முடிஞ்சு வச்சு இன்னும் சாயங்காலம் விட்டு விசில் அடிச்சு விடுங்க. ஆனா அந்த 12 அடிச்சாங்க, என்ன பாக்குறீங்க? நீங்க அடிக்க வேண்டாம். நான் எதற்காக சொல்ல சொன்னால், அதான் மலைக்கு அந்த தலைவர் இருங்க தம்பி, 3 பேர் தான், கொஞ்ச நேரம் அமைதி அமைதி. கொஞ்சம் அமைதி, வெறப்பா இருக்கிறானுங்க, என்னையா பண்றது, ஒன்றும் செய்ய முடியாது. என்ன புதிய ரத்தம் தம்பி, ஒரே ஸ்பேஸ் நம்ம டிஸ்டர்ப் ஆகுது, பிளீஸ் பிளீஸ். ஏன்னா தலைவர் ஒரு பாடு பண்ண மலைக்கண்ணு, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே பக்தரை போலவே பகல் வேஷம் போட்டு பாமர மக்களை வழியில் வீசி, இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. அவன் அன்னைக்கே மணிக்கு போயிட்டு பார்த்தான். ஏன்னா அவ்வளவு விபரமா பண்ணிருக்கு அந்த காலத்திலேயே. இவங்க எல்லாம் இன்னைக்குன்னா ஒவ்வொருத்தர் இடத்துக்கு வந்துங்க, ஐயோ அவர் வரவேணுங்க, அப்போ வந்தா நம்ம கம்யூனிட்டிக்கு ஒரு பெருமைங்கிறான். தலைவர் சொன்னார் ஒரு பாடல, ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள் என. இந்த தலைவருக்கு அந்த தலைவர், நான் தலைவர் வழியில் வந்தேங்க. என்னன்னா தலைவலியில் வந்தீங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. காலையில் ஒருத்தர் பேசினாரு, தோல்வி பயத்தால் மூளை குழம்பு போச்சு. தோல்வி பயம்ட்டா அது குழம்பு போயிருக்கு. இதை பார்த்துருக்கீங்களா? வீக் ஆயிட்டமே. அந்த பயம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் வெற்றி என்ற இலக்கை எட்டுகிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகத்தை தவிர எவரால முடியாது. தந்தி பேப்பர் கொடுங்க. தந்தியில ஆன்லைன்ல வந்து வாக்கு சேகரிப்பு ஒன்று எடுத்திருக்க சர்வே. அந்த சர்வே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 2,50,842 பேர் எடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். இந்த தொழில் நிலவரம் கொடுத்துருக்க தந்தி பேப்பர்ல ஆன்லைன்ல வாக்கு சேகரிக்கிறதுக்கு ஒரு வாக்கு ஆன்லைன்ல கொடுக்க முடியும், யாராலையும் கொடுக்க முடியாது. இந்த முடக்குறிச்சி இந்த தொகுதியை பொறுத்தவரையும் நம்முடைய மதிமுக வேட்பாளர் 4%, பிஜேபி வேட்பாளர் 19%, நம் தமிழர் கட்சி வந்து 2%, நாம் என்னன்னா 75%. இது தமிழ்நாடு கணக்கு புரியல. டிஎம்கே வந்து 17%, ஏடிஎம்கே வந்து 15%, என்டிகே 13%, டிவிகே 55%. தந்தி தினத்தந்தியில் இருக்கிற ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு வாக்காளருடைய கேள்வி கேட்டு பதில் கொடுத்தது. நான் வந்திருக்கல ஒன்னே ஒன்று சொல்றேன், குழந்தைகளை விசாரிக்கிறாங்க. வேண்டுகோள் ஏன்னு சொன்னா 23ஆம் தேதி இந்த குழந்தைகளை ஓட்டு போடாத மாதிரி காத்தால 6 மணிக்கு எந்திரிங்க, 5 மணிக்கு எந்திரிங்க. 6 மணிக்கு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்பா அம்மா காலில் விழுந்து தாத்தா பாட்டி காலில் விழுந்துட்டு விஷயம் அங்கே நீங்க என்ன சொல்லணும், விஜய் எங்களுக்கு
விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டு வந்தா தான் நான் சாப்பிடும் சொல்லி வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி விஜயங்களுக்கு விசில் சின்ன ஓட்டு போடாது வந்தீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உட்காந்துங்க. ஓட்டை போட்டு வந்து அப்பா அம்மா பாட்டி தாத்தாலாம் போட்டு வந்த சாமி கொஞ்சம் சாப்பிடுறான் சாமின்னு சொல்றாலும் விட்டுறாங்க. இதெல்லாம் எதற்காக தெரியும் சொன்னா குழந்தைகள் நினைத்தால் ஒரு ஆட்சியை மாற்ற முடியும். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும் பல புரட்சி நடந்திருக்குது. வெள்ளை புரட்சி, பசுமை புரட்சி, அதே நேரத்தில் இனப்புரட்சி, புரட்சி. ஆனா தமிழ்நாட்டு 23ஆம் தேதி நடக்கிறது. நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி தான் இந்த புரட்சி நாளை நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் விஜய் சின்னத்திற்கு வாக்களித்து மாபெரும் ஊட்டி தர வேண்டும் என்று சொற்பாடுமான இந்த வேண்டுகோளை கேட்டு அன்பு சகோதரர் சண்முகம் ஒரு பொறியாளர் அவருக்கு விஜய் சின்னத்தை வாக்களித்து மாபெரும் ஊட்டி தர வேண்டும் என்று சொற்பாடுமான லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம்.